எந்திரிச்சு பார்த்தா இன்னும் நட்சத்திரம் எல்லாம் இருக்கு, இன்னும் நம்ம தூங்கிட்டு இருந்தா நல்லா இருக்க, தூக்கம் வருதேன்னு சொல்லி திருப்பியும் கொஞ்சம் படுக்கிறான். படுக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. அவங்க அப்பா வந்து அம்மா, அப்பா எல்லாம் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த விவசாயிக தான். ஆனா வந்து தன்னுடைய மகன் வந்து ஒரு பாதிரியார் ஆக வேணும்னு சொல்லி அந்த பாதிரியார் பயிற்சி பள்ளியில படிக்க வைப்பாரு. ஆனா தன்னுடைய கனவை நோக்கி போற ஒருத்தருமே எப்பவுமே நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் வேறையா இருக்கும். ஆனா நடுவுல வந்து யாராவது இல்ல அப்படின்னு இது பண்ணும் பொழுது நம்ம அதையே மறந்துட்டு நம்ம வந்து அவங்க சொல்படி போவோம். அதுதான் நீ இங்கே வந்தால் இங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு புதையலை நீ காணுவாய் அப்படின்னு மெதுவா அந்த பொண்ணு சொன்னத இந்த மூதாட்டி கிட்ட சொல்றா. அதுக்கு உடனே வந்து அந்த புதையல் இருந்த இடத்தை எனக்கு காட்ட இருந்த நேரத்துல நான் வந்து கண்ணு விழிச்சிடுறேன். நீ வந்து யாராவது இருந்தாலும் சரி, நீ வந்து செய்வது எதுவாக இருந்தாலும் சரி, நீ உண்மையிலேயே ஒன்றை வந்து விரும்புற இல்லையா, அந்த ஆள் விருப்பம் வந்து எங்கிருந்து வருது? பிரபஞ்ச ஆன்மாவில இருந்து தான் வருது. இந்த செஷனுக்கு வந்து என்னுடைய பேச்சு கேட்கறதுக்கு வந்துட்டு இருக்கிற ஆன்மீக மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு எடுத்துக்கொண்ட புத்தகத்துக்கு பேரு ரசவாதின்னு பேரு. அந்த ரசவாதியினுடைய ஆத்தர் வந்து பாலோ கொயாலோங்கிறவர் தான் இதை எழுதினாரு. இந்த கதை என்னன்னா, ஆடு மேய்க்கிற சிறுவனை பத்திய கதை. அவர் வந்து இடையனா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அந்த இடையனுடைய அந்த பையனுடைய பேர் வந்து சாண்டியாகோ. அவருதான் நம்மளுடைய இந்த கதாநாயகன். இந்த கதைக்கு ஃபுல்லா வந்து சாண்டியாகோவினுடைய லைஃப் ஹிஸ்டரி தான் நம்ம பார்க்க போறோம். சாண்டியாகோவுக்கு வந்து ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஒரு ஆசையா இருக்கு. அதனால ஆடு மேய்க்க போனா எல்லா இடத்துக்கும் போலாங்கிறதுக்காக ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிட்டு சாயங்காலம் வேலையில அந்த ஆடுகளை வந்து ஒரு பாலடைந்த தேவாலயத்துல வந்து தங்குறான். ஆடுக தான் இவனுடைய நண்பனும் கூட. எப்பவுமே இவன் வந்து ஆடுகள் கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பான். இன்னொன்னு வந்து என்னன்னா, இவன் நிறைய புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிற பழக்கம் இருக்கு. அந்த புத்தகத்துல இருக்கிற கதையெல்லாம் ஆடுகளுக்கிட்ட சொல்லிட்டே இருப்பான் எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அன்னைக்கு இரவுல வந்து அந்த இடிஞ்சு போன பாலடைஞ்ச தேவாலயத்துல ஓட்டை ஓட்டையா அங்கேயும் இங்கேயும் அந்த இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அடைச்சிட்டு உள்ள ஆடுகளையும் படுக்க பண்ணிட்டு தானும் வந்து தூங்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு வந்து விழிப்பு வந்துருது காலையில. எந்திரிச்சு பார்த்தா இன்னும் நட்சத்திரம் எல்லாம் இருக்கு, இன்னும் நம்ம தூங்கிட்டு இருந்தா நல்லா இருக்க, தூக்கம் வருதேன்னு சொல்லி திருப்பியும் கொஞ்சம் படுக்கிறான். படுக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. அது வந்து முந்தைய நாள் வந்த கனவே தான் வருது. அந்த கனவு வந்து முடியறதுக்கு முன்னையே கண்ணை விழிச்சிடுறான். இது என்னடா இது, இதே மாதிரி கனவு தானே நேத்தும் வந்துச்சு, இன்னைக்கும் போன வாரம் வந்துச்சு, இது 2வது முறையா இந்த வாரம் நமக்கு வருது. என்னன்னு தெரியாம அவன் வந்து எந்திரிச்ச உடனே ஆடுகளை எல்லாம் தன் குச்சி வச்சு தட்டி எழுப்பி ஒரு ஒரு ஆட்டை பத்தியும் இவனுக்கு எல்லா அதுகளோட நேச்சர் என்ன, அது என்ன சாப்பிடும் எல்லாம் நல்லா தெரியும். அப்ப அந்த ஆடுகளை எல்லாம் எழுப்பி விட்டு மேய்க்க போகும்போது அந்த ஆடு கிட்ட தான் படிச்ச புத்தகத்தினுடைய இதெல்லாம் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தான். ஆனா கடந்த சில நாட்களா என்ன பண்றான்னா, ஒரே ஒரு விஷயத்த பத்தி தான் அந்த ஆடு கிட்ட பேசிட்டு இருக்கிறான். போன வருஷம் லாஸ்ட் இயர் வந்து போய் ஆடெல்லாம் கொண்டு போவாரு. கொண்டு போய் அதுல இருக்கிற ரோமங்களை எல்லாம் அந்த வியாபாரி வலிச்சு வாங்கிக்குவாங்க. அப்ப வந்து நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா, நான் வந்து வேற வேலையா இருக்கிறேன், அப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொன்னோடனே அந்த கடையினுடைய படியில வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பான் சாண்டியாகோ. சும்மா உட்கார்ந்துருக்கிற நேரம் ஒரு புக் எடுத்து படிக்கலாமேன்னு இப்ப புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அவன் வந்து ஒரு பெண் குரல் கேக்குது. என்ன ஆடு மேய்க்கிறவனுக்கு கூட படிக்க தெரியுமா அப்படின்னு. வியாபாரியினுடைய மகதா இவனுக்கு தெரிஞ்சிருது. அதனால அவ கூட நல்லா பேசிட்டு இருக்கிறான், அவளும் இவன் கூட பேசிட்டு இருக்கிறான். நான் வந்து எப்பவுமே வந்து நான் கத்துக்கிற புக்கெல்லாம் வந்து படிப்பேன், படிக்கிற கதையெல்லாம் என் செம்மறி ஆடு கிட்ட தான் பகிர்ந்துட்டு வருவேன். அப்படியா, எப்படி உனக்கு படிக்க தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு ஏன் எல்லாரும் போல நானும் ஸ்கூலுக்கு போய் தான் படிச்சேன், எப்படி படிக்க தெரியும்னா, ஸ்கூல் போயிருக்கிறியானவோ, நல்லா நான் ஸ்கூல் எல்லாம் படிச்சுட்டேன், ஆனா எனக்கு
ஊரெல்லாம் சுத்தி பார்க்க வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு மனசுல. அதனால நான் வந்து இடையனா இருந்தா ஒரு ஒரு ஊருக்கா போலாமே அப்படிங்கிறதுனால இடையனா மாறுனேன். அப்படின்னு சொல்லி தன்னுடைய கதைய, அப்புறம் அவனுடைய சாகச கதைகள் எல்லாம் அவ வந்து ரொம்ப இதா கேட்டுட்டு இருப்பா. ஏன்னா அவ சொல்லுவா, என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த வீட்டை தவிர எங்க அப்பா என்னை எங்கேயும் வெளியே அனுப்புனதில்ல. அதனால அவளுமே வந்து இது இன்ட்ரெஸ்டா அவன் பேச பேச ரொம்ப ஆச்சரியமாவும், ரொம்ப சந்தோஷமாவும் இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தங்காட்டியும், இவனுக்கு இன்னுமே வந்து பரவாயில்ல, தன்னுடைய பேச்சை இத்தனை நாள் ஆடுகள் தான் கேட்டுட்டு இருக்கும். இப்ப இந்த பொண்ணும் கேக்குதுங்கிற ஒரு சந்தோஷம் தான் அவனுக்கு வருது. இப்போ என்ன பண்றான்னா, இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா, இந்த 4 நாள்ல இவன் வந்து ஆண்டலூசியா அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு அந்த வியாபாரி கிட்ட போக போறான். அதனால அவ கூட பேசுனதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ரொம்ப உற்சாகமா, அதே நேரத்துல அவனுக்கு ஒரு அசௌகரியமாவும் நினைக்கிறான். என்னன்னா, அந்த பொண்ணு கூட பேசி இது பண்ணி 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவ இன்னும் நம்மள நினைச்சிட்டு இருப்பாளா? அல்லது மறந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நினைச்சிட்டு அவன் வந்து கிளம்புறான். அந்த பொண்ண பார்க்கறதுக்காக. கிளம்பி என்ன ஆகுது, எங்க போறான்னா, தரீஃபாங்கிற நகரத்துக்கு போறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு 2வது முறையா அந்த கனவு காலையில எழுந்திருக்கையில வந்துச்சு இல்லையா? அதனால கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். இந்த கனவு பத்தி யாராச்சும் கிட்ட விசாரிச்சா என்ன? அப்படின்னு நினைக்கும்போது, சாண்டியாகோவுக்கு வந்து ஒரு இது தோணுது. அதாவது அவங்க அப்பா வந்து அம்மா, அப்பாலாம் வந்து ஒரு சாதாரண குடும்பத்த சேர்ந்த விவசாயிக தான். ஆனா வந்து தன்னுடைய மகன் வந்து ஒரு பாதிரியார் ஆக வேணும்னு சொல்லி, அந்த பாதிரியார் பயிற்சி பள்ளியில படிக்க வைப்பாரு. ஆனா, தன்னுடைய கனவ நோக்கி போற ஒருத்தருமே எப்பவுமே நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் வேறையா இருக்கும். ஆனா நடுவுல வந்து யாராவது இல்ல அப்படின்னு இது பண்ணும் பொழுது, நம்ம அதையே மறந்துட்டு, நம்ம வந்து அவங்க சொல்படி போவோம். அதுதான் வந்து இயற்கையா நடக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும். நம்ம சாண்டியாகோவினுடைய பேரண்ட்ஸ் வந்து, "நீ எப்படியும் பாதிரியார் ஆகணும்ப்பா, எனக்கு அதான் ஆசைன்னொன்னே." அதுக்கு அவன் சொல்லுவான், "அப்பா என்ன மன்னிச்சுடு, நான் வந்து உலகமெல்லாம் அதாவது ஒரு ஒரு நாட்டையும் போய் சுத்தி பார்க்கணும் ஒரு ஒரு இடத்தையும் அப்படின்னு நினைக்கிறேன்னொன்னே." அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு, "நம்ம இடத்த பார்க்கவே எங்கெல்லாம் இருந்து வர்றாங்க. இவ்வளவு நல்ல ஊரை விட்டுட்டு நீ வந்து பார்க்கணும்னு." "இல்லப்பா அவங்க எப்படி இங்க வந்து பார்க்க வர்றாங்களோ, அதே மாதிரி நானும் போய் அவங்க இருக்கிற இடத்தையெல்லாம் பார்க்க போறேன் அவ்வளவுதானே." அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொன்னோன்னே, அதுக்கு மேல அவனுடைய ஆசைய ஒரே பையன் என்ன பண்றதுன்னு அவர் ஏதோ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்திருப்பாரு. அத எடுத்து இது உனக்காக தான் நான் வச்சிருந்தேன். இத வச்சுட்டு ஆடுகள ஏன்னா நீ எல்லா பக்கம் சுத்தி பார்க்கணும்னு விரும்புறீன்னா, அப்ப இடையனா இருந்தா தான் ஒரு ஒரு இடமா போய் பார்க்க முடியும்னு அவங்க அப்பா சொல்றான். நம்ம வந்து அ ஆடு மேய்க்கிற இடையனா ஆகணும், ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு விரும்புனோம். ஆனா நமக்கு தொடர்ச்சியா அந்த 2 நாள் வந்து இதே கனவு வருது. அந்த கனவு வந்து பலன் வந்து சொல்றவங்க இங்க பக்கத்துல தரீஃபாங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அதனால அந்த தரீஃபா நகரத்துக்கு போறோம். அங்க போனோனே, அந்த மூதாட்டிய பார்க்கறதுக்கு போறான். அங்க ஒரு வரவேற்பறையில அந்த அம்மா வந்து இருக்கா. அவங்க வந்து இவன பார்த்தோனே, வரவேற்று "வாப்பா என்ன வேணும்?" அப்படின்னோனே, நான் வந்து என் கைய பார்த்து குறி கேட்கறதுக்காக நான் உன்கிட்ட வரல. நான் வந்து ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு வந்து பலிக்குமா? அல்லது அந்த கனவுகளுக்கான பலன் என்னன்னு கேட்டுட்டு போறதுக்காக தான் உன்கிட்ட வந்தேன். கதை என்னன்னு சொல்லு. என்ன கனவு கண்டேன்னு சொல்லு. அப்படின்னு அந்த அம்மா கேட்டோனே, அவன் சொல்லுவான், நான் வந்து என்னுடைய ஒரு புல்வெளியில என்னுடைய ஆடுகளோட, செம்மறி ஆடுகளோட நான் இருந்தபோது, ஒரு சிறுமி அங்க வர்றா. அந்த சிறுமி வந்து அந்த ஆடுகளோட விளையாடுறா. எப்பவுமே என் ஆடுகள் வந்து யாரு கூடயும் சேராது. ஆனா அந்த சிறுமி பார்த்தோனே, அந்த சிறுமிகளோட அந்த ஆடுகளும் சேர்ந்து நல்லா அந்த விளையாடிட்டு இருக்கிறா அவ. அப்ப வந்து இன்னும் அவ்வளவுதானே விளையாடிட்டு இருக்கிறா, அத மட்டும் நீ சொன்னா எப்படி? இன்னும் அதிகமா கூறு அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணான்னா, ஓடி வந்து என் கைய பிடிச்சுட்டு என்ன வந்து எகிப்தில இருக்கிற பிரமிடுக்கு பக்கத்துல கொண்டு போறா. உடனே நான் வந்து கண் விழிச்சிடுறேன். அது என்ன ஆகுது? எதுக்காக என்ன அங்க கூப்பிட்டு போனா? அப்படின்னு தெரியல. "நீ இங்கே வந்தால் இங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு புதையலை நீ காணுவாய்" அப்படின்னு மெதுவா அந்த பொண்ணு சொன்னத இந்த மூதாட்டி கிட்ட சொல்றா. அதுக்கு உடனே வந்து அந்த புதையல் இருந்த இடத்தை எனக்கு காட்ட இருந்த நேரத்துல நான் வந்து கண்ணு விழிச்சிடுறேன்.
அப்படின்னு உடனே, "ஓ! அப்படியா? சரி. நான் வந்து இப்ப இதுக்காக உங்கட்ட எந்த விதமான கட்டணமும் நானு வந்து வசூலிக்க போறதில்ல. நீ வந்து அந்த புதையல கண்டுபிடிச்சேன்னு வையு, அதுல 10ல் 1 பங்கை எனக்கு குடுக்கணும்." அப்படின்னு சொன்னோனே, சாண்டியாகோவுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிரும். எப்படியோ நம்மகிட்ட காசு கேட்காம இருக்காங்களே, அது போதும் இல்லையா? அந்த கனவு வந்து எல்லா பிரபஞ்ச மூலையில இருக்கிறதுனால, உன்னுடைய ஆன்மாவுக்கு தான் தெரியும். ஆனா நிச்சயமா புதையல் வந்து அங்க தான் இருக்குது. நீ சொல்றதிலிருந்து அந்த சிறுமிஷம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு நிச்சயமா புதையல் கிடைக்கும். நீ நிச்சயமா ஒரு பணக்காரனா நீ ஆகிருவ, அந்த புதையல் எடுத்தா. அப்படின்னு சொன்னோனே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சாண்டியாகோவுக்கு இத கேட்டோனே. அவன் வந்து அங்கிருந்து இந்த தரீஃபாவுல இருக்கிற ஒரு கடைக்கு போறான். அந்த கடையில நம்ம கையில இருந்த அந்த புத்தகத்த குடுச்சுட்டு, வேற ஒரு பெரிய புத்தகத்த ஒண்ணு வாங்குறான். தரீஃபாலயும் அவனுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. செம்மறியாடுகளை எல்லாம் கொண்டு போயி அவனோட ஃப்ரெண்ட் இதுல விட்டிருப்பான், வீட்டுல. அவன் வந்து தன்ன நல்லா அழகுபடுத்திட்டு அந்த பொண்ண பாக்க போகணும் அப்படிங்கிறதுல, ஒரு கடைக்கு போயி முடி வெட்டிட்டு, நல்லா அழகா தன்ன முடியெல்லாம் இது பண்ணி சீர் செஞ்சுட்டு, ஒரு புத்தகம் ஒண்ணு புதுசா வாங்கிட்டு வந்து உட்கார்றான். அந்த புத்தகத்தினுடைய பேரும் அவனுக்கு வாசிக்க தெரியல. அதுல இருக்கிறவங்க நெறைய பேர்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறான். அத உச்சரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது அவனுக்கு. ஒரு வழியா என்ன பண்ணறான், அந்த புத்தகத்தின் மேல முழுமையா கவனத்த செலுத்தி படிக்கலாம் அப்படின்னு உட்காரும் பொழுது, அவன் பக்கத்துல வந்து ஒரு முதியவர் ஒருத்தர் வந்து உட்கார்றாரு அந்த பெஞ்சுல. உட்கார்ந்துட்டு அந்த கடை வீதியில இருக்கிறவங்கலாம் அதுக்கும் இதுக்கும் போய்க்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கலாம் என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்டியாகோவ பார்த்து கேட்பான். இவனும் வந்து என்ன வேலைய அவங்கவங்க வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. இது என்ன கேள்வி அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வந்து அந்த முதியவர்கிட்ட பேசுறதுக்கே இஷ்டம் இல்ல. இருந்தாலும் ஒரு கேட்கிறாரே வயசானவருன்னு ஒரு பதில். அவங்க என்ன அவங்க வேலைய அவங்கவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. கடை வீதியில அப்படின்னு சொல்றான். புத்தகத்துல வந்து திருப்பியும் ரொம்ப படிக்கிறவனாட்டம் கவனம் செலுத்திட்டு புத்தகத்த குனிஞ்சு படிச்சுட்டு இருப்பான். புத்தகத்த வந்து பார்த்துட்டு இருக்கிறானே ஒழிய, இவனுடைய கவனமெல்லாம் அந்த ஆண்டலூசியா வியாபாரியின் மகள் மீதே தான் இருக்குது. அவள போய் பார்த்தா, என்ன இந்த தடவ சொல்லலாம்? என்ன கதை சொல்லலாம்? அவ ரசிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப வந்து அந்த முதியவர் என்னங்கிறாரு, "கொஞ்சம் ஒயின் பாட்டில் குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இது என்னடா பெரிய நச்சா போச்சேன்னு சொல்லிட்டு, சரி இந்தா குடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு குடுப்பான். அத வாங்கி அவரு குடிச்சோனே அந்த முதியவர் என்ன பண்ணாரு, அவனோட பேசணும்னு விரும்புறாரு. "அது என்ன புக் படிச்சுட்டு இருக்கிற நீ?" அப்படின்னு கேட்டோனே, இவனுக்கு ரொம்பவுமே சலிப்பா போயிரும். ஆனாலும் பெரியவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கணுமேன்னு, "இந்தாங்க புக்கு நீங்க படி இந்த புக்கு தான் படிக்கிறேன்னு." ஏன்னா, அந்த புக்கு பேரு இவனுக்கு சொல்லத் தெரியாது. அதனால அந்த புக்கு வந்து அவர் கையிலேயே குடுக்குறான். அவரு வாங்கி பார்க்குறாரு. வாங்கி பார்த்துட்டு, அ "ஓ! இதுதானா? இந்த உலகத்தில் உள்ள புத்தகங்கள்லாம் என்னெல்லாம் சொல்லுதோ, அதையே தான் இந்த புத்தகமும் சொல்லுது. வேற ஒண்ணும் புதுசாலாம் இறுதியில வந்து எல்லாருமே உலகின் மாபெரும் பொய்ய தான் விரும்புறாங்க. அது என்ன மாபெரும் பொய்?" அப்படின்னு மட்டும் அதுக்கு மட்டும் சாண்டியாகோ கேட்பான். அது என்னன்னா, நம்ம நெனைக்கிறோமில்ல, நம்ம ஒரு சின்னத்துல இருந்தே நம்மளுடைய இலக்கு இதுதான். நம்ம இப்படி படிக்கணும். படிப்புலயும் சரி, வாழ்க்கையிலயும் சரி, நம்ம இப்படின்னு நெனைச்சிட்டு இருப்போம். ஆனா, நம்ம அம்மா, அப்பாவோ அல்லது கூட இருக்கிறவங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "இல்ல அது கஷ்டம். இப்படி பண்ணு, அப்படி பண்ணணும்னு" நம்மளுடைய இலக்க விட்டுட்டு அப்படியே மாறிடுவோம். அது நான் அப்படின்னுங்கிறது தான் அந்த உலகினுடைய மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறத விளக்குவாரு அந்த முதியவர். உடனே அத ஒண்ணும் என்னுடைய வாழ்க்கையிலலாம் அப்படியெல்லாம் ஒருபோதுமே நிகழல. ஏன்னா, எங்க அம்மா, அப்பா வந்து என்ன பாதிரியாரா தான் இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா, நான் வந்து எல்லா இடங்களையும் சுத்தி பார்க்கணும்னு விரும்புனதுனால, இடையே நான் போகணும்னு நெனச்சேன். அதுக்கும் எங்க அம்மா, அப்பா வந்து சம்மதிச்சுட்டாங்க. அப்ப அப்படியே நிமிர்ந்து பார்ப்பான் அந்த முதியவர. அவர் வந்து அரேபியர் மாதிரி இருக்காரு. "சாண்டியாகோ நீங்க எங்கிருந்து வர்றீங்க?" அப்படின்னு சொல்லி மெதுவா கேட்பான். அதுக்கு "பல இடங்களிலிருந்து வர்றேன்" அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. யாருமே பல இடங்கள்ல இருந்து வர முடியாது. ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் வர முடியும். நான் வந்து பல இடங்கள்ல சுத்தி பார்க்கிறேன். ஆனா ஒரே இடத்துல ஆண்டலூசியாங்கிற இடத்துல இருந்து தான் நான் வர்றேன். அங்க தான் பிறந்தேன். அப்படின்னு சொல்லி இவன் சாண்டியாகோ சொல்லுவான். முதியவரும் சொல்லுவாரு, "நானும் சாலேம் நகரில தான் பிறந்தேன்." "சாலேம் எப்படிப்பட்ட ஊரு?" அப்படின்னு சொல்லி அந்த முதியவர கேட்டான். அது வந்து எப்போதும் எப்படி இருந்து வந்ததோ, இப்போதும் அப்படியே தான் இருக்குது. "நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அங்க?" அப்படின்னு சொன்னோனே, "நான் என்ன செய்கிறேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவர் ரொம்ப சத்தமா சிரிப்பாரு. "நான் வந்து ஒரு அரசனா சாலேம் நகரத்து அரசன் நான் தான்" அப்படின்னோனே, "அரசனா?
அப்ப ஒரு அரசர் ஏன் என்ன போல ஒரு இடையன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னோடனே, அதுக்கெல்லாம் பல காரணம் இருக்குது. ஆனா உன்னுடைய பிறவி நோக்கத்தை கண்டுபிடிப்பதிலிருந்து நீ வெற்றி பெற்றுள்ளது தான் முக்கியமான காரணம். உன்னுடைய பிறவி நோக்கம் என்ன? ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு நீ நெனச்ச. அம்மா, அப்பா சொல்றத கேட்காம கூட நீ வந்திருக்கிறீல்ல. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். இளமை பருவத்தில எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா நடுவுல வந்து ஆசைப்படுவதெல்லாம் யாருக்குமே நடக்கறதில்ல. சில பேர் வந்து அவங்க பிறவி நோக்கத்தையே விட்டுருவாங்க. நீ வந்து அப்படி இல்லாம, ஒரு அதே மாரி நீ நெனச்சபடியே நீ இருக்கிறீல்ல. அதனால தான் நான் உன்கிட்ட பேசுறேன். நீ வந்து யாராக இருந்தாலும் சரி, நீ வந்து செய்வது எதுவாக இருந்தாலும் சரி, நீ உண்மையிலேயே ஒன்றை வந்து விரும்புறீ இல்லையா? அந்த ஆ ஆள் விருப்பம் வந்து எங்கிருந்து வருது? பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து தான் வருது, அந்த விருப்பமே. அதுதான் வந்து இந்த புவியில் உன்னுடைய பிறவி நோக்கம். அப்போ உன்ன தொடர்ந்து பயணம் செய்வதும் கூட என்னுடைய பிறவி நோக்கமா? ஒரு வியாபாரியின் மகளை வந்து இப்ப நான் மணமுடிக்கணும்னு நெனைக்கிறேன். அது கூட பிறவி நோக்கமா? அப்படின்னு கேட்டோனே, ஆமா. ஒரு புதையலை தேடி போகணும்னு நினைக்கிறீல்ல, அது கூட உன்னுடைய பிறவி நோக்கம் தான் அரசர் அந்த நீ உண்மையிலேயே ஒன்றை வந்து ஆழமாக நீ விரும்பும் பொழுது, நீ அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் கூட உனக்கு வந்து உதவிக்கு வரும். அந்த கடை வீதியின் ஒரு மூலையில் இருந்த பேக்கரியில ஒரு ஆளு ஜன்னல் அருகே ஒரு ஆள் நின்னுட்டு இருப்பான். அவனும் கூட சிறுவனா இருக்கும்போது உன்ன மாதிரி தான் இடையனா போகணும். ஊரா போய் சுத்தி பார்க்கணும்னு நெனைச்சான். ஊரா சுத்தி பார்க்கணும்னா, நம்ம கையில காசு நெறைய வேணும்ல்ல. அத காசு சம்பாரிச்சுட்டு அப்புறமா ஊரா சுத்தி பார்க்கலாம்ன்னு சொல்லிட்டு, கையில இருந்த காச வச்சு ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறான். பேக்கரி ஆரம்பிச்சோனே அவன் நல்ல பணக்காரனா, அவன்கிட்ட நெறைய பணம் வருது. சரி இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்த பிறகு நம்ம போலான்ட்டு அந்த பேக்கரியிலேயே தான் இருந்துட்டு இருக்கிறான். ஆனா அவனுடைய இது வந்து ஊர சுத்தி பார்க்கணும்னு. அதுக்கு இன்னுமே அவனுக்கு டைம் கிடைக்கல. அவன் வந்து பேக்கரியிலேயே வந்து இருக்கிறான். அதே சமயம் வந்து இடையர்கள நெனச்சு பார்த்தா, அவங்களுக்கெல்லாம் வெட்ட வெளியில தான் படுப்பாங்க, ஆடு மேய்ச்சுட்டு போயி. ஆனா இந்த பேக்கரிக்காரர்களுக்கெல்லாம் தனக்குன்னு ஒரு வீடு இருக்கும் இல்லையா? அங்கேயே தங்குவாங்க. பெற்றோர்கள் எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு குடுக்கும்போது, வீடு இருக்கிறவனா பார்ப்பாங்க. ஒரு நல்ல தொழில் செய்றவனா பார்ப்பாங்க. இடையனெல்லாம் இது பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்படின்னு இத கேட்டவுடனே சாண்டியாகோவுக்கு வந்து ரொம்ப இதயமே வலிக்குது. என்னடா இது! அப்ப இடையர்கள்லாம் மனுஷர்களே இல்லையா? இடையர்களுக்கு வந்து வியாபாரியின் மகள பத்தி இப்ப தான் அவன் நெனச்சுட்டு இருக்கிறான். எப்படியாவது போய் அவகிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அவங்க நகரத்துல கூட இந்த மாதிரி பேக்கரி கடைக்காரன் இருப்பான், பணக்காரனா இருப்பான். அவங்க அப்பாவும் வியாபாரம் செய்றான். ஒரு சமயம் ஆ அப்படிதான் செய்வாங்களோ அப்படின்னு இவன் நெனச்சு பார்க்குறான். நீ வந்து உன்னுடைய கனவை வந்து மெய்யாக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற. அதுக்காக தான் உனக்கு உதவுறேன். நான் இன்னும் பல விஷயங்களும் கூட செய்றேன். பெரும்பாலான சமயங்களில் நான் அவற்றை செய்துள்ளதை வந்து மக்கள் வந்து உணர்றதில்ல. சுரங்க தொழிலாளி ஒருவர் வந்து வைரங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆத்துல போய் தண்ணீல ரொம்ப நேரம் 3 வருஷ காலமா தேடி தேடி ஒரு வைடூரியத்த எடுக்கணும்னு நெனைப்பான். கடைசியில இத்தன வருஷமா அவன் தேடிட்டு இருக்கிறானே, அவனுக்கு உதவி செய்யணும்னு நானே கல்லா மாறி அவங்க கால்ல விழ போறப்ப, அவனுக்கு வந்து ஐயோ! இவ்வளவு வருஷம் ஆச்சு என்னால முடியலையேன்னு கடைசியா கிடைச்ச அந்த கல்ல தூக்கி வீசி எறிவான். அப்ப அது உடைஞ்சு நல்ல வைடூரியமா அவனுக்கு கிடைக்கும். நீ வந்து இப்போ உன்னுடைய கனவ விட்டுட்டு வேற வழியில போகணும்னு நெனைக்கிற. அப்ப வந்து சாண்டியாகோவுக்கு ஒரே ஆச்சரியமா போயிரும். உன்னுடைய புதையல பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீன்னா, உன்னுடைய செம்மறி ஆடுகள்ல 10ல 1 பங்கு எனக்கு குடுத்தீன்னா நான் சொல்லுவேன் அப்டின்னோனே, உடனே இவன் என்ன அந்த குறி சொல்ற பாட்டியோட ஹஸ்பண்டா இருப்பானோ? இது என்ன அந்த அம்மாவும் 10ல 1 பங்கு, ஆனா வந்து புதையல்ல கேட்டுச்சு. ஆனா இவன் இருக்கிற ஆட்டையல்ல கேட்கிறாரு அப்டின்னோனே, அதுக்கு அவரு சொல்லுவாரு, எப்பவோ கிடைக்க போற புதையலுக்காக அதுல 10ல 1 பங்கு கேட்கறத விட, அப்படி கேட்டன்னா, அது கிடைச்சா குடுத்துக்கலான்னு நீ அது தேடுறது கூட நீ விட்டுருவ. இப்ப பாத்தியா உன்னுடைய இது வேற மாதிரி இருக்குது. ஆனா, இருக்கிற பொருள குடுத்தீன்னா தான் உனக்கு வந்து நிச்சயமா நம்ம போய் அந்த புதையல் எடுத்துட்டு வரணுங்கிற ஒரு இது வரும். அதனால நான் ஆட்ட தான் கேட்கிறேன். அரசர் வந்து நாளைக்கு மதியம் வந்து நான் வருவேன். அந்த ஆடுகள கொண்டு வந்து என்கிட்ட நீ குடுக்கணும் அப்டின்ட்டு போறாரு.